Question number 1. Type பண்ணுவீங்களா? So the following are statutory bodies. Only ஒண்ணுங்களா? வேற ஏதாவது ட்ரை பண்ணுவீங்களா? Yes, only two ரெண்டு தான் வந்து கொடுக்குற statutory bodies. If you look at CBI is not a statutory body. அது டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படின்லேருந்து பவர்ஸ் எடுத்துக்கிட்டே ஒழிய அது இட் இஸ் நாட் அ ஸ்டாட்டுட்டரி பாடி. நித்தி ஆயோக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் மூலிமா கவர்மெண்ட் ரெசல்யூஷன் மூலிமா எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு பாடி. ஸோ இட் இஸ் ஆல்சோ நாட் அ ஸ்டாட்டுட்டரி ஒன். இட் இஸ் நாட் அ கான்ஸ்டியூஷனல் ஒன். இட் இஸ் நாட் அ ஸ்டாட்டுட்டரி ஒன். சிபிஐ அந்த மாதிரி தான் இட் இஸ் நாட் அ ஸ்டாட்டுட்டரி ஒன். இப்போ நேஷனல் கமிஷன் ஆன் மைனாரிட்டிஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஆன் மைனாரிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட்லேருந்து வெளிவந்த ஒரு ஆர்கனைசேஷன். இந்த சிஏக்யூஎம்எஸ் கேள்விப்படுறீங்களா? தான் சார், கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் நேஷனல் கேபிட்டல் ரீஜியன். அது பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லியராக வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இனிஷியலி இட் வாஸ் ஃபார் இந்த கிராப் இருக்கலாம், கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் அப்படின்ட்டு கிராப். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து முன்னாடி இபிசிஏ அப்படின்னு ஒன்று இருந்தது. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் தி நேஷனல் கேபிட்டல் ரீஜன். சேம் ஆக்ட்லேருந்து வந்தது தான் கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த நேஷனல் கேபிட்டல் ரீஜன் ஆக்ட் அப்படின்னு ஆக்ட்லேருந்து வந்த ஒரு விஷயம் தான். ஸோ 3 and 4 ஆர் ஸ்டாட்டுட்டரி பாடிஸ். ஆப்ஷன் ஏ only 2 ஆர் ஸ்டாட்டுட்டரி பாடிஸ். போலாங்களா? ஸோ பாந்தவ்கார் நேஷனல் பார்க். பாரு, பாந்தவ்கார் நேஷனல் பார்க். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ராயல் பெங்கால் டைகர் வந்து பாந்தவ்காரில் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் தி டென்சஸ்டான பாப்புலேஷன், டைகர் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நேஷனல் பார்க்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி நேஷனல் பார்க்ஸாக வந்து பாந்தவ்காருக்கு வந்து இருக்குது. டென்சிட்டி தெரியும் இல்லைங்களா, பாப்புலேஷன் டென்சிட்டி ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு எத்தனை டைகர்ஸோ எனி ஸ்பீஷீஸ் ஃபார் தட் மேட்டர், பீட் ஹியூமன்ஸ் ஆல்சோ எனி ஸ்பீஷீஸ் ஃபார் தட் மேட்டர் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் எத்தனை ஸ்பீஷீஸ் இருக்குது அப்படின்றது பாந்தவ்கார்கில் வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்குது. ஸோ பாந்தவ்கார் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து லைக் அங்கே ஒரு டைகர் கப்பு வந்து இறந்துருச்சு. ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் தான் வந்து இட் வாஸ் இன் நியூஸ். இதுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபில் வித் சால் ட்ரீஸ் அண்ட் பேம்பூ ட்ரீஸ். இப்போ சால் ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா சால் ட்ரீஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தே ஆர் யூஸ்டு ஃபார் ஃபர்னிச்சர் மேக்கிங். ஏன்னா அதிகமாக வந்து டெர்மைட்ஸ்னால வந்து பாதிக்கப்படாத ஒன் ஆஃப் த ட்ரீஸில் வந்து சாலும் ஒன்று சரிங்களா. டெர்மைட்ஸ்னால வந்து கரையான் சொல்லுவாங்க இல்லைங்களா, கரையானால் வந்து பாதிக்கப்படாத ட்ரீஸில் சாலும் ஒன்று. அதனால வந்து டிம்பர் ஃபர்னிச்சர் மேக்கிங்கில் வந்து பயங்கரமாக சால் யூஸ் ஆகிட்டுருக்கு. சால் அண்ட் பேம்புவால் ஃபில் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் பாந்தவ்கார்கோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒயிட் டைகர்ஸ், அதிக அளவிலான ஒயிட் டைகர்ஸ் வந்து பாந்தவ்காரில் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் ஒரு சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா ஒயிட் டைகர்ஸுமே வந்து இட் கேன் பி ட்ரேஸ் பேக் டு ஒன் காமன் ஆன்சிஸ்டர் இன் பாந்தவ்கார்க் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பாந்தவ்கார்க் வந்து எங்கே இருக்குது? பாந்தவ்கார்க் எங்கே இருக்குது? மத்திய பிரதேஷ். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ, போத் 1 and 2. Yes, tropical cyclones. Question number 3. Where? வேறு ஏதாவது? வேறு ட்ரை பண்ணிங்களா? ஓ எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எங்கே தப்பாக இருக்குது?
ஃபார்ம் ஆகாதுன்றீங்களா? படிச்சிருக்கீங்களா? டோல்ரன் ரீஜன்னா எங்கே இருக்குது டோல்ரன் ரீஜன்ன்றது? சாரி, ஈக்குவேட்டர் பக்கத்தில் வந்து இருக்கும். ஸோ ஈக்குவேட்டர் கிட்டத்தட்ட ஒரு யூகத்துக்கு வச்சுக்கணும் அப்படின்னா ட்ராபிக்ஸ்குள்ளே இருக்கிறது டால்ட்ரம்ஸ் அப்படின்னும், மேலே இருக்கிறது வந்து ஹார்ஸ் லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பிகாஸ் இட் வில் பி லைக் ஏரியா ஆஃப் காம், பெருசாக வந்து மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் வந்து இருக்காது. அதனால ட்ரேடர்ஸ் எல்லாம் வரும்போது வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்த ஹார்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து கீழே போட்டுகிட்டே வந்து வருவாங்க. ஸோ இந்த பெல்ட்டில், ஸோ இஸ் தி ஈக்குவேட்டர், ட்ராபிக்ஸ்னு வச்சுப்போம், டெம்பரேச்சர்னு வந்து வச்சுப்போம். ஸோ இதுதான் வந்து ஹார்ஸ் லாட்டின்னு சொல்லுவாங்க. இந்த நடுவில் இருக்கக்கூடிய ரீஜனை தான் வந்து டால்ட்ரம்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த டால்ட்ரம் ரீஜனில் தான் வந்து, அதாவது லெட் அஸ் சே 5 to 25 டிகிரி நார்த் அண்ட் சவுத்தில் வந்து அதிகப்படியான சைக்ளோன், ட்ராபிக்கல் சைக்ளோன் ஃபார்மேஷன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்வியஸாக வந்து மோஸ்ட் ஆஃப் தி ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் டெவலப் இன் தி டால்ட்ரம் ரீஜன்ஸு. ஐ ஆஃப் த சைக்ளோன் இஸ் தி காமான ரீஜன். ஐ வந்து ரொம்ப காமாக இருக்கும். ஐயில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரெயின் பேண்ட்ஸு, க்ளவுட்ஸ் தான் வந்து ஐ வால்லேருந்து வந்து ரெயின்ஸ் வில் ஸ்டார்ட். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ, போத் 1 and 2. அட்டார்னி ஜெனரல் வேற சிங்களா? A 1, 2 and 3 இருக்கலாம். they can be a member. ஓட் மட்டும் பண்ண முடியாது. they can have மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணலாம், ப்ரிவிலேஜஸ் இருக்குது அவங்களுக்கு. மீட்டிங்ஸ் மட்டும் வந்து அட்டன் பண்ண, சாரி மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணலாம், ஓட் மட்டும் வந்து பண்ண முடியாது. ஸோ 1, 2 and 3 ஆர் கரெக்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. So the following statements regarding the Comptroller and Auditor General of India is correct. Question number 5. Dingla. Where? A 6 or 65 submits it to the governor. State ன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா CAG அவரோட ஆடிட் ரிப்போர்ட்ஸை ரிலேட்டிங் டு த ஸ்டேட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்டை வந்து கவர்னர்கிட்டையும் சென்டரை வந்து பிரசிடென்ட் கிட்டையும் வந்து சப்மிட் பண்ணுவார். ஸோ அங்கே வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 6 or 65 years. 6 or 65 years. A only one statement is correct. 6 or 65 years. Six, arsenic and fluoride pollution. Two and three ங்களா? வர டி. ஸோ எஸ்டி ஃப்ளூரைடு வந்து ஒரு ஸ்மால் லெவல்ஸில் வந்து ஆட் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்மால் லெவல்ஸில். யூசி என்னாச்சு இருக்குங்க, நீங்கள் பாருங்கள். எஸ் அதிகப்படியான ரொம்ப ஹை லெவல்ஸில் வந்து எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா ஸ்கெலிட்டனுக்கு, ஸ்கின்னுக்கு, டீத்துக்கு, இதுக்கெலாம் வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் இதுவாக தான் வந்து ஆக்ட் பண்ணுது. மற்றபடி வந்து ஃப்ளூரைடு இஸ் ஆடட் டு டூத் பேஸ்ட் ரொம்ப ரொம்ப ஸ்மாலான குவான்டிட்டிஸில். D 1, 2 and 3. Seven, National Population Register. National Population Register. வருதாவது நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். ஸோ நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் வந்து லைக் டீமோகிராஃபிக் அண்ட் பயோமெட்ரிக் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க யூஸ்வல் ரெசிடென்ஸ் கிட்ட இருந்து. யூஸ்வல் ரெசிடென்ஸ் அப்படின்னா 6 மாதம் ஒரே இடத்துல வந்து ஸ்டேயாக இருக்கவங்க தான் வந்து யூஸ்வல் ரெசிடென்ஸ் அப்படின்னும் கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர்ன்றது வந்து இந்த நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் அப்படின்னு வந்து 2019 ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? எனிபடி 2019 நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்ட்டு அசாமில் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு.
அதை தாண்டி CAA வந்தது. ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன். ஸோ இதுக்கு ஒரு ப்ரீகர்சராக முன்னாடி வந்து இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதை இருந்து தான் வந்து NRCயை வந்து பில்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ எஸ், நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் is being brought on the Citizenship Act. Not only demographic data but also biometric data வந்து collect பண்ணுவாங்க. It is mandatory for all usual residents to give that details. 1, 3 and 4. 1, 3 and 4. Question number 8. GDRs. Global depository receipts. So yes, ஒரு domestic GDRஸ்ங்களா? ஓகே, வேற எதுங்க தப்புன்றீங்க? சாரி, எது கரெக்ட்ன்றீங்க? செகண்ட் ஒன் மட்டும் கரெக்ட்டுங்களா? வேற ஜிடிஆர்ஸ் பொறுத்தவரையிலேருந்து ஒரு டொமஸ்டிக் கம்பெனி வந்து அப்ராட் மார்க்கெட்ஸ்லேருந்து கேஷ் எடுக்கணும் அப்படின்னா வந்து தே யூஸ் டு கிவ் திஸ் ரிசீட்ஸ் ஜிடிஆர்ஸ் அப்படின்ட்டு. ஒரு டெபாசிட்டரி பேங்க் இருக்கும், பேங்க் ஷேர்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேர்ஸை வந்து ஒரு டோக்கன் மாதிரி வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து தருவாங்க. ஜிடிஆர்ஸ் இல்லை ஏடிஆர்ஸ் அப்படின்ட்டு. ஏடிஆர்ஸ்னால் அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிட்ஸு அந்த மாதிரி. குளோபல் டெபாசிட்டரி ரெசிட்ஸ் அப்படின்னா அமெரிக்கன் இல்லாத கரன்சிஸில், US டாலர் இல்லாத கரன்சிஸில் வந்து நாமினேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அமெரிக்காவில் கொடுத்தீங்க அப்படின்னா ஏடிஆர்ஸ் அப்படின்ற வழியில் கொடுப்பீங்க. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் கொடுத்தீங்க அப்படின்னா GDRs அப்படின்ற பேரில் வந்து கொடுப்பீங்க. GDRs பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து GDR ரூட் மூலிமா எல்லாரும் காசு எடுக்க முடியாது. ஒன்லி கம்பெனிஸ் வித் சவுண்ட் ஃபைனான்ஷியல் செட்டப் அட்லீஸ்ட் ஃபார் 3 years வந்து வேணும். அதனால தான் வந்து ஒரு கம்பெனி, எந்த கம்பெனி வேணாலும் இருக்கட்டும், இஃப் இட் ஹேஸ் டு கோ டு தி GDR ரூட், GDR ரூட் மூலிமா காசு எழுப்பணும் அப்படின்னா they will have to report, அதாவது கிளியரன்ஸ் வந்து வாங்கணும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கிட்ட இருந்து. அவங்க தான் செக் பண்ணிவிட்டு இந்த 3 years வந்து சவுண்டான இது இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு they will give you. ஸோ ஃபைனான்ஷியல் ரெசிப்ட் GDRஸ்க்கு முன்னாடி வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட வந்து கிளியரன்ஸ் வாங்கணும். அதே மாதிரி வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ரொமோஷன் போர்டு அப்படின்னு வந்து ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு கிட்ட இருந்தும் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ரொமோஷன் போர்ட், அந்த போர்டு கிட்ட இருந்தும் வந்து கிளியரன்ஸ் வாங்கியிருக்கணும். அப்போ தான் யூ கேன் கிவ் GDRs. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா they can be transferred meaning that they are negotiable instruments. They are negotiable instruments. They can be transferred meaning they are negotiable instruments. Not negotiable னு கொடுத்துருக்கு. And they can be nominated as multiple forms of convertible currencies. Only 2 statements are correct. 1 and 3. Question number போலாங்களா? Fundamental duties, question number 9. வேற neither 1 or 2ங்களா? வேற see both 1 and 2ங்க. both 1 and 2. 86th amendment இருக்கு இல்லைங்களா? 86th amendment வாஜ்பாய் டைம் பீரியடில் தான் எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்கும். இந்த ரைட் டு எஜுகேஷன் பற்றி 86th amendment வாஜ்பாய் டைம் பீரியட் தான் வந்து எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்கும். 29 ஆர்டிகல் 29 ஆஃப் UDHR என்ன பேசும் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலோட டியூட்டி டுவர்ட்ஸ் இஸ் ஓன் கம்யூனிட்டி, அவனோட கம்யூனிட்டி இன் த சென்ஸ் தி என்டையர், இப்போ இந்தியன் கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரியான கம்யூனிட்டிக்கு எப்படி ஒரு இண்டிவிஜுவலோட டியூட்டி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் ஆர்டிகல் 29 ஆஃப் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் பேசும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் வந்து இட் ஹஸ் பாட் இந்தியா இன் லைன் வித் தி ஆர்டிகல் 29 ஆஃப் UDHR. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். சி. Question number 10. Open RAN security report. Open RAN security report.
SEOங்களா வேறு குவாட் குரூப்பிங் குவாட் குரூப்பிங்னால எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டு பேசிக்காக கம்யூனிகேஷன்ஸ் அதை ரிலேட் பண்ணப்பட்ட ஒரு ரிப்போர்ட் கம்யூனிகேஷன்ஸ் ரிலேட்டட் ரிப்போர்ட் Open RAN report by Quadrilateral Security Group. Question number 11. Where? 2 and 4. Where? D 1 and 2. Mukundara, Rajasthan. Nauradehi, Madhya Pradesh. Gandhi Sagar, again Madhya Pradesh. The Bain Sarogar is from Rajasthan. Bain Sarogar is from Rajasthan. Question number 12, India's foreign exchange reserves. India's foreign exchange reserves வந்து D 1, 2 and 3. ஸோ ஃபாரின் கரன்சி அசட்ஸ் ஃபஸ்ட்டு கோல்டு எஸ்டிஆர்ஸ் அப்புறம் ரிசர்வ் ட்ரான்ச் அப்படின்றது 4 காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதான் ஆர்டருமே எதில் வந்து வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஃபாரின் கரன்சி அசட்ஸ் கோல்டு எஸ்டிஆர்ஸ் அண்ட் ரிசர்வ் ட்ரான்ச். Question number 13, mitochondrial diseases. Seeingla, both 1 and 2. So mitochondrial recently on the 3 parent baby அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லைங்களா நியூஸில். ஐ திங்க் யூகேல அப்படின்ட்டு 3 பேரண்ட் வச்சு இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மைட்டோகாண்ட்ரியல் டிசீசஸ் அப்படின்னா எப்பவுமே வந்து விமென்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு டைப் ஆஃப் டிசீஸ் தான். லைக் காப்பி பண்ணும்போது வந்து ஆல் தீஸ் மைட்டோகாண்ட்ரியா வந்து இட் வில் பி லெட் இன் டு சம் சார்ட் ஆஃப் மியூட்டேஷன்ஸ். அந்த மியூட்டேஷன்ஸ் என்ன பண்ணால் வி ஆல் நோ மைட்டோகாண்ட்ரியா வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் அப்படின்னு கூப்பிடுவோம். அதான் வந்து ஏடிபி அப்படின்ற ஃபார்மில் எனர்ஜி ரெடி பண்ணி கொடுத்து நம்மளை வந்து லைக் ஆர்கன்ஸை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது. பட் இஃப் திஸ் மியூட்டேஷன் அக்கர்ஸ் எனி ஃபார்ம் ஆஃப் மியூட்டேஷன் எம்டிபியோட எனர்ஜி ப்ரொடக்ஷன் லெவல்ஸ் வந்து கம்மியாகிடும். ஸோ தட் இட் கேன் நாட் ப்ரொடியூஸ் இனஃப் எனர்ஜி ஃபார் தி ஆர்கன்ஸ் டு ஒர்க். அதுதான் வந்து மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸ்னு சொல்லுவாங்க. இது எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் மூலயமா வந்து யூ கேன் ஹேண்டில். தேர் இஸ் அதாவது விமன் ரிலேட்டட், அதாவது எக் ரிலேட்டடாக வந்து இருக்கும். ஒன்று நியூக்ளியஸை கழட்டி எடுத்து போய்ட்டு வச்சுருவாங்க. இல்லை மேலே வந்து சம்திங் கால்ட் அஸ் ஐ திங்க் இன்னொரு அது கொஸ்டினே இருக்குது அப்படின்ட்டு போலார் செல்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸை சுற்றி இங்கே ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி வந்து போலார் செல்னு ஒரு செல் இருக்கும் போல்ஸ் கிட்ட மாதிரி. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பேசிக்காக ஒரு நல்ல மைட்டோகாண்ட்ரியா இருக்கக்கூடிய டோனர் அவங்கள்ட்ட ஒரு டிஃபெக்டிவ் மைட்டோகாண்ட்ரியா இருக்க ஃபீமேல் அவங்களுக்கு நியூக்ளியஸ் எடுத்து போய் வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸ் த்ரூ விச் மைட்டோகாண்ட்ரியல் டிசீசஸ் கேன் பி ஹேண்டில்ட். ஓகேங்களா? எஸ், போத் 1 and 2 இன்விட்ரோ அண்ட் ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் இன்விட்ரோமே வந்து பண்ணலாம். போத் 1 and 2. Partners in the Blue Pacific. Partners in the Blue Pacific. ஓகேங்களா? வேற பார்ட்னர்ஸ் இந்த ப்ளூ பசிபிக்ன்றது இட்ஸ் neither 1 nor 2. இன்ஃபார்மல் மெக்கானிசம் இன்டர்கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்கு. எஸ், டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸு ஸ்மால் ஐலண்ட் நேஷன்ஸ் கூட வைக்கிறதுக்கு தான். அது பசிபிக் ஓஷன்ஸ் இந்த நருவே வனாத்து அந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் கூட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக டு கவுண்டர் சைனா. ஆனால் இட் இஸ் நாட் அன் இன்டர்கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் பர் சே, இட் இஸ் அன் இன்ஃபார்மல் மெக்கானிசம் லெட் பை தி யூஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அந்த மாதிரியான கண்ட்ரீஸ், யூகே இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்த ஒரு இன்ஃபார்மல் மெக்கானிசம். இட் இஸ் நாட் லான்ச்ட் பை ரஷ்யா அண்ட் சைனா பட் யூஎஸ் அண்ட் இட்ஸ் allies. அண்ட் அகேன் இன்டர்கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் கிடையாது, இன்ஃபார்மல் மெக்கானிசம். neither 1 nor 2. 15 Shanghai Cooperation Organization members.
See 1 and 3 Iran and Pakistan. Question number 16. Question number 16. Which of the following deals with will deal with the India's heritage? So the following deals with India's heritage. மூணுமே வந்து டீல்ஸ் வித் தி இந்தியாஸ் ஹெரிட்டேஜ் தான். அகெயின் இதெல்லாம் எடுத்து தேடி பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்க முடியாது எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஜஸ்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டு ஸ்டடி. என்னென்னா வந்து அடிக்கடி இந்த ஏஎஸ்எம்ஆர் இந்த ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, ஏஎஸ்ஐ பேஸ்டு ஆர்டிகல்ஸ் வந்து வருது ரீசெண்டாக. ஆல் தீஸ் கியான் வாபி இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை இந்த ராம் ஜென்மபூமி இஷ்யூவாக இருக்கட்டும், இப்போ வந்து ஏஎஸ்ஐயோட ஃபங்க்ஷன் எங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி வந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 2-3 ஆர்டிகல்ஸில் வந்து தீஸ் வேர் கிவன் 67 இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆர்டிக்கல்லேருந்து படித்தாலே போதும், தேடி தேடி உள்ளே போய் படிக்கணுன்றலாம் அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ எஸ் 67, 12 and 40 ஆஃப் யூனியன், ஸ்டேட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் ரெஸ்பெக்டிவ்லி relates to ancient monuments and heritage act. And இது கூட சேர்த்து you also look into antiquities act இருக்கு இல்லைங்களா, antiquities act அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் ஏதோ ஒரு டெஸ்ட்டில் இருந்தது அப்படின்ட்டு. antiquities actன்னு இருக்குது. ஒரு இந்தியாவில் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஆன்டிக் பீஸ் அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னா இட் ஹேஸ் டு பி அட்லீஸ்ட் 100 years old. anything for that matter except for manuscript இந்த ஓலைச்சுவடின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து 75 years இருந்தால் போதும். என்ன ஐட்டம்ங்க? ஐட்டம் நம்ம நம்பருங்க. இப்போ லிஸ்ட்டு 1, 2, இப்போ 1 ஃபர்ஸ்ட் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட் வந்து 1, 2, 3 போகிறோம் தெரியுமா? சீரியல் நம்பர் 67th ஐட்டம் 1, 2 and 3. Yes, mitochondrial replacement theory therapy. 17, question number 17. B, spindles transfer, polar body transfer, pro-nuclear transfer. 1, 2 and 3. Question number 18, National Ganga Council. 1 and 3ங்களா? பாரு, இது 2 டைப்ஸாக வந்து சோர்ஸஸ் டிஃபர் ஆகுதுங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே வர ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னு நேஷனல் கங்கா கவுன்சில் சொல்லுது. இன்னொன்று என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே ரிவர் பாடி அத்தாரிட்டின்னு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்லேருந்து வந்ததுனால இது வந்து இட் இஸ் நாட் அ ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படி வந்து சொல்கிறாங்க. ஸோ வி ஹவ் கான் வித் தி என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ ஸ்டாட்யூட்டரி பாடி 5 பேசின் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார். ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார் இதோட 5 சீஃப் மினிஸ்டர்ஸும் அதில் மெம்பர்ஸாக வந்திருக்காங்க. ஸோ ஸ்டாட்யூட்டரி கரெக்டு ஹெடட் பை தி பிரைம் மினிஸ்டர் அண்ட் வைஸ் சேர் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி. வைஸ் சேர் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி. ஸோ ஆப்ஷன் பி 1 and 3 only. 1 and 3 only. Election Commissioners of India. D. Neither 1 nor 2. Neither 1 nor 2. So regional commissioners may வந்து பிரசிடென்ட்னால வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. And retiring election commissioners are eligible for reappointment. Oh, neither 1 nor 2 are correct. Enzo.
வேறு என்ஜோ எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன் சி போத் 1 and 2 சி போத் 1 and 2 ஸோ எல்னினோ அப்படின்ற எல்னினோ அதான் என்ஜோ அப்படி எல்னினோன்றது வந்து தனி என்ஜோன்றது அந்த ஒரு பேராமீட்டருக்குள்ளேயே சேர்ந்து அந்த ஒரு அம்பர்லா டேர்ம் மாதிரி வந்து இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் தி அட்மாஸ்பரிக் சர்க்குலேஷன் ஆல்சோ தி ஓஷனிக் சர்க்குலேஷன் அதில் சதன் ஆசிலேஷன்றது தண்ணி போயிட்டு வருது இல்லைங்களா ஆசிலேட் சம்திங் இஸ் ஆசிலேட்டிங் வாட்டர் ஆசிலேட் ஆகுது அதுதான் வந்து சதன் ஆசிலேஷன்ற மாதிரி வந்து கூப்பிட்றோம் இனிஷியலி வந்து ரிச்சஸ் கிடைக்கிது லைக் ரிச்சஸ் இந்த சென்ஸ் ஃபிஷ் ப்ரொடியூஸ் வந்து நல்லா இருக்குது டியூ டு அப்வெல்லிங் ஈவெண்ட்ஸ்னால அப்படின்ற மாதிரி ஃபிஷர்ஸ் ஆஃப் பெரு அந்த கோஸ்ட் ஆஃப் பெரு தான் நடக்கும் இல்லைங்களா இதெல்லாம் அவங்களால கண்டுபிடிக்கப்பட்டது போத் 1 and 2 ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி 21 டிங்களா வேற டி ஸ்டாட்யூட்டரி பாடி தான் ஸ்டாட்யூட்டரி பாடி ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் கீழே வந்து எடுத்து வரப்படுது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் பேசிக்காக இந்த டைவர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்டு அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரெக்கமெண்டேட்டரி தான் அட்வைசரி பாடி தான் அது ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் தரது மட்டும் லைக் ஃபாரஸ்ட்டை வந்து நான் ஃபாரஸ்ட் ஒர்க்ஸ்க்காக டைவர்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரியான ரெக்கமெண்டேட்டரி பாடி ஸோ டி ஸ்டாட்யூட்டரி பாடி Central Asian Flyway. And Bonn Convention. Both statements are correct. The flyways அப்படினா வந்து migratory routes அப்படினு சொல்வாங்க. Migratory routes that birds take. அந்த migratory routes வந்து protect பண்றதுக்காக அந்த ஒரு சின்ன சின்ன flyways like லாட்டிடியூடெல்லாம் பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ இந்தியா கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஓஷனில் ஸ்டார்ட் ஆகி இந்தியன் ஓஷன் கிட்ட வரையில் வந்து ஒரு சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே அப்படின்னு மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு மைக்ரேட்டரி ரூட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய இதில் மைக்ரேட்டரி ரூட்டில் விழக்கூடிய கண்ட்ரிஸ் ஒரு 30 கண்ட்ரிஸ் வந்து இருக்குது. அந்த மைக்ரேட்டரி ரூட்டை எவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வேடந்தாங்கல் வந்து இருக்குது அப்படின்னா வேடந்தாங்கல் வந்து எவ்வளோ நல்லா நம்மளால் பார்த்துக்க முடியும். எல்லா கண்ட்ரியும் வந்து அந்தந்த இல்லை ப்ரீடிங் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், இல்லை வின்டர் மைக்ரேஷனுக்காக வந்ததாக இருக்கட்டும், இல்லை சம்மர் மைக்ரேஷனுக்காக வந்ததாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எப்படி பார்த்துக்கணுமோ அது வரக்கூடிய ஹேபிட்டாட்ஸை வந்து எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்டதா. இந்த மாதிரி ஆல்சோ அதர் ஆஸ்திரேலியன் இருக்குது, ஆஸ்திரேலியன் ஃப்ளைவேஸ் அப்படின்ற மாதிரி அதர் ஃப்ளைவேஸ்மே வந்து இருக்குது. ஃப்ளைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது கீழே வரும்னா சம்திங் கால்ட் அஸ் தி பான் கன்வென்ஷன், அதர்வைஸ் நோன் அஸ் தி கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ் அப்படின்றது. ஸோ எப்படி நமக்கு சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் பிரிக்கிறாங்களோ அதே மாதிரி மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்குமே வந்து இங்கே சிஎம்எஸ்லையுமே அதான் கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ்லையுமே வந்து அப்பெண்டிக்ஸ் பிரித்து வந்து வச்சுருப்பாங்க. அப்பெண்டிக்ஸ் 1, 2 and 3 அப்படின்ட்டு. அது கீழே வர்றது தான் வந்து இந்த ஃப்ளைவேஸ் எல்லாமே. அது வந்து யூஎன்இபினால் வந்து அட்மினிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. 22 both 1 and 2. ஆமாம், இல்லைங்க ஃப்ளைவே வந்து பேர்ட்ஸுக்கு, சிஎம்எஸ் வந்து ஜென்ரலாக மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ் எந்த ஸ்பீஷீஸ்னாலும். Both 1 and 2. Question number 23. Water body census. ஸோ எஸ் 1986 சொல்கிறதுக்கு 1986 இருந்து மைனர் இரிகேஷன் சர்வே அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. குளங்கள் எவ்வளோ இருக்குது, டேங்க்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரியான சின்ன சின்ன வாட்டர் பாடிஸ்லாம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி எவ்ரி 5 years வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ரூரல் வரையில். ரீசெண்டாக தான் வந்து ஐ திங்க் ஜூனோட ஸ்டார்டிங்கில் தே ஸ்டார்டட் டு டேக் திஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் பாடி சென்சஸ் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக போத் அர்பன் அண்ட் ரூரல் ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து ஆரம்பித்தாங்க. அர்பன் அண்ட் ரூரல் ரெண்டுத்துமே சேர்த்து வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது நாள் வரையிலே வந்து தேவர் ஒன்லி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ரூரல் வாட்டர் பாடிஸ். இப்போ வந்து அர்பன் வாட்டர் பாடிஸ்மே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 97% ஆஃப் வாட்டர் பாடிஸ் வந்து
இதில் ரூரல் சைட்ஸில் வந்து இருக்குது, 3% தான் வந்து அர்பன் சைட்ஸில் வந்து இருக்குது அப்படின்னும். அதை தாண்டி 55% ஆஃப் வாட்டர் பாடிஸ் இன் இந்தியா, அதாவது மைனர் வாட்டர் பாடிஸ் இன் இந்தியா வந்து ப்ரைவேட்லி ஓன்டாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து பேலன்ஸ் தான் ஒரு 45 கிட்ட தான் வந்து வச்சிருக்காங்க, 55% வந்து ப்ரைவேட்லி ஓன்டாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட் பேசியிருக்கு. அண்ட் அந்த ரிப்போர்ட்லேயே வந்து தேர் ஆர் ஆல்சோ ஆப்ரிஹென்ஷன்ஸ் சச் தட் டபுள் கவுண்டிங் பண்ணிருக்காங்க, டபுள் கவுண்டிங் பண்ணலை, இல்லை ஒரு சிலதை அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து யூ டேக் டெம்பிளில் வந்து என்னென்னு கூப்பிடுவோம், டெம்பிளில் என்ன இருக்குன்னு கூப்பிடுவோம், பாண்ட் இருக்குன்னு கூப்பிடுவோமா, இல்லை டேங்க் இருக்குன்னு கூப்பிடுவோமா? பாண்டு, கோயில் குளம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அது சவுத்தில் வந்து கோயிலுங்களை வந்து குளம்னு கூப்பிட்றாங்க, நார்த் ஈஸ்ட்டில் அந்த வார்த்தையே கிடையாது, டேங்க்குன்னு கூப்பிட்றாங்க, இல்லை ஈஸ்டர்ன் ரீஜனில் டேங்க்னு தான் கூப்பிட்றாங்க. நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணீங்க, டேங்க்னு கவுண்ட் பண்ணிங்களா, பாண்டுன்னு கவுண்ட் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்குள்ளேயே வந்து லாட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் அண்ட் ஆப்ரிஹென்ஷன்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. both 1 and 2, 23 both 1 and 2. ஸ்விம்மிங் பூல்னால ஸ்விம்மிங் பூல் இன்க்ளூட் ஆகல, ஜென்ரல் டேங்க்ஸு அப்புறம் ஆல் தீஸ் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஓவர் ஹெட் டேங்க்ஸும் சரி, சின்ன சின்ன அண்டர் கிரவுண்ட் டேங்க்ஸும் சரி. 24 IRDA இன்சூரன்ஸ், ஐஆர்டிஏ பிகாஸ் மென்டல் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ்க்காக வந்து எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு பாடி, எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு கமிட்டி. மென்டல் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் கவர் தரணுமா வேணாமா அப்படின்றதுக்காண்டி எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு பாடி, பிராத்திமா மூர்த்தி கமிட்டி, IRDAI. 24B. ஏங்களா? A terrestrial biosphere tends toward a net carbon source, widespread coral mortality will occur. And 3-4 பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரெண்டு அந்த எண்ட் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரமில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்டாக எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் தப்பாக தான் வந்திருக்கும். A 1 and 2 only.